Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல். பாருங்கள், இன்றைக்கி நான் மைசூர் ரசம் செய்கிறது எப்படின்னுட்டுன்னு பார்ப்போம். மைசூர் ரசம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரசம் இருக்குது. பட் இது ஒரு உப்சாரணுவாங்க. இங்கே எல்லா குழம்புக்கும் சாரணுவாங்க. இது உப்சாரணுவாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, ஒரு அரை கிளாஸ் துவரம் பருப்பும் நல்லா வெந்திருக்குது. இது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம கீரை வெரைட்டிங்க சேர்த்துக்குவோம். எல்லா டைப் ஆஃப் கீரைங்களும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, பின்ன சோம்பு கீரை இருக்குது, மணத்தக்காளி கீரை இருக்குது, பின்ன பாலக்கு, இந்த பருப்பு கீரையை தவிர மற்ற எல்லா கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தியானது. சேம் டைம் கோல்டுக்கு, ஃபீவருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பருப்போடவே இந்த கீரையெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கீரையும் போட்டாச்சு. இதில் முருங்கைக்கீரையும் நல்லாயிருக்கும். என்ன கீரை, எல்லா கீரையும் போட்டு செய்யலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பின்ன இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். ஏன்னா பருப்பு ஏற்கனவே நல்லா வெந்திருக்குது. ஸோ இந்த கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு உப்பு போடலாம். இது நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, அதனால் நான் இது செஞ்சு காமிக்கிறேன். அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் எனக்கு பாடம் நிட்டுன்னு. உங்கள்கிட்ட நிறைய லெசன் கற்றுக்கிட்டேன். அதாவது ஜெயிச்சு தான் ஒருத்தருக்கு நம்ம பாடமாக இருக்கிறத விட, நம்ம தோத்தாலுமே அது 4 பேர் நம்மளால் ஒரு நல்லது கற்றுக்குறாங்கனாக்கா அதுவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த ரசத்துக்கு தேவையானது மிளகு, சீரகம், ஆஸ் யூஷுவல், காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, தக்காளி. இந்த மிளகு சீரகம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ, எத்தனை பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோ எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். இது 3ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துடணும். தவாவில், காலி தவாவில், எண்ணெய் விடாமல் வெறும் தவாவில் வறுத்துக்கணும். மிளகு, சீரகம் ப்ளஸ் மிளகா போட்டு நைஸாக கொஞ்சம் பவுடர் ஆக்கிட்டு, கூடவே கொஞ்சம் நம்ம புளியும் சேர்த்து அரைச்சிடுறோம். புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த மிளகு, சீரகம், பூண்டு, புளி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். புளி, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது பூண்டு பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பின்ன கடுகு போட்டுடணும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருந்தேன். அதோடவே கொஞ்சம் இடித்து வச்சுருந்த பூண்டை போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, உப்பு, புளி எல்லாமே நம்மளோட காரத்துக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மிளகா அரிசிதை வச்சுக்கிடுவாங்க. அப்படியே அந்த ரசம் சாப்பிடும்போது காரம் தேவைப்பட்டால் அதோடு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சாப்பாட்டோடவே மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அருமையாக தான் இருக்கும். அது ஒன்றும் அது வறுத்த அரைச்சதுனால டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பருப்பு வெந்ததை நம்ம வடிகட்டி எடுத்துடுவோம். இந்த தண்ணியை இப்போ அதில் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம பக்கம் செய்கிற ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு, பட் இந்த கர்நாடகா ரசம் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரையை தாளிக்கவும். அதுக்கு எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் கடுகு, பின்ன பூண்டு, வெங்காயம், கடுகு, பின்ன ஒரு 2 காஞ்ச மிளகா, பூண்டு இடித்து வச்ச பூண்டு ப்ளஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்மளோட இஷ்டம். நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே கீரை வேகும்போது நான் உப்பு போட்டேன். கொஞ்சம் அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அந்த வெந்தக்கீரையை போட்டு இதில்